அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கும். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? நமக்கு எது சரியான நியாயமா? அவன் அடிக்கிறான், நான் அடிக்கிறேன். அரசியல்வாதி எடுப்பேன், அரசியல்வாதி அவரும் திருடணும் நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் பையன் திருடன் ஆகக்கூடாதா? இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சிங்களா, அது ஃபேமஸான அந்த டைட்டிலுங்கிறதுக்காக வச்சிங்களா? இல்லை, ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இந்த அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை சார், இப்போ சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார்து, ஆர்சி சக்தி சார்து இருந்தது. அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்ணுறப்ப, நான் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுறப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கல. எனக்கு வந்து இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் இண்டியா பேட்டர்ன் ரைட்டிங்ல இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. பிளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டில் ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளோதான். டைரக்ட் சார், இங்கே சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கும். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னன்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதி எடுப்பேன், அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவான். ஸோ இந்த டைலாக் எழுதுந்து ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் பையன் திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார், இவன் என்ன அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவர். இவன் வந்து அவன் லாக் ஆகிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவன், அப்ப நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீ ஒரு நாள் தானடா, நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம். அந்த தத்துவங்கள் லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். ரைட் சார், நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போறீங்க? எதை பற்றி சொல்லுங்க, எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்க. டைட்டிலும் சரி, படத்தில் வந்து நீங்கள் உள்ள டைலாக்கும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதில் கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. ஒரு அதான் என்னன்னா, காலத்தோட குறியீடு ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில் போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில் போடுறப்ப அந்த தூக்கில் போடுறதுக்கு பேரலா ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபரில் நடந்த 72 அக்டோபரில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸா படிக்கிறப்ப ஓகே இந்த நாள்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு குறியீடு, அவ்வளவுதான் சார், நாள் குறியீடு. சார் தயாள் சார், அதே மாதிரி
படத்தில் டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டெலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லேயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதில் எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லா படத்துலையுமே கரெக்டாக அந்த பெட்ரூம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்தில் எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்குறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடித்த படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா? இல்லைன்றீங்க. ஆனால் பாட்டில் கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க சார். 2 விஷயம் சார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்கார், அதை இருக்கார் பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி, சார் செம்ம சார், நீங்கள் கீழ்ச்சிட்டீங்க சார், அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துறான் ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன், ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்தினா இவ்வளோ ரத்தம் பீரிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன், ஸ்கேல் வச்சுருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டார், சார் கையில் ஏதாவது ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்கள் குத்துனீங்கன்னு மக்களுக்கு கன்மையாக இருக்கும். என் படத்தில் எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமாக இருக்கணும். அந்த ரத்தம், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளோ ஒரு ஸ்கேலில் என்ன அளவில் காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இந்த போஸ்டரை பற்றியும் ஒரு கேள்வி. இப்போ விஜய் காலமாக இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமாக இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் போட்டீங்க, உங்கள் பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இவ்வளோ மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லேயும் நிறையா டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்லை, எனக்கு இதுலேருந்து எடுத்தது சார். அது நெட்லேருந்து எடுத்தது. அதில் ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பரில் வந்து அது ப்ராமினெண்ட்டாக எதில் அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி அப்படி ஒரு இருக்கு சார். அப்படிதான் எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல. அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்ல, யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதில் 4 நாள் வந்துட்டு போவோம். சார் ஒரு நாள், சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிளான்டாக நடந்ததுனால கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணார். நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவலில் சொல்லுவார், இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவாக சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பலை. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் அதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்டில் மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்தில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்துல சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு, நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு இதான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எண்டில் அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து அதை என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் பிரிகிடா, இவ்வளோ நேரம் பேசணும் யாருமே இந்த லட்சுமிகாந்தன் யாரு, கொலை பண்ணது யாரு, உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் யாருன்னு சொல்லலை. அவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்க பார்க்கணுன்றது தான் வந்து இங்க பிளானே. ஸோ அதனால அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல, டைரக்டர் கிட்ட கேட்காம. ஸோ அதனால யார் இந்த லட்சுமிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால எங்களால் அது சொல்ல முடியல. இப்போ நீங்க கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலா கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார். வெற்றி சார் இங்கே. தேங்க்யூ சார். டைரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட கதை சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். இது எதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க?
இல்லை கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார்ல அந்த பாயிண்ட் தான், தூக்கு தண்டனை கரெக்டா தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது தான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு, தூக்கு தண்டனை தேவையில்லை, அவங்கள வேற மாதிரி திருத்தலாம், வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன்.